ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வந்து ஜே ஃப்ரேம் ஃபார்மில் ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர் எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபார்ம் நான் டிசைன் பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற நேம் கொடுத்து. இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்டோடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். நேம், ஃபாதர் நேம், ஏஜ், அட்ரஸ், கான்டாக்ட் கொடுத்துட்டு ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்படி ரோல் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக MySQL டேட்டாஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய ஐடி, இது வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஃபீல்டு, அதாவது பிரைமரி கீயாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய நேம், அடுத்தது ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர், நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோடைய ஃபாதர் நேம், அடுத்து ஸ்டூடெண்ட்டோடைய ஏஜ், ஸ்டூடெண்ட்டோடைய அட்ரஸ், ஸ்டூடெண்ட்டோடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த டேபிளை பார்த்திங்கன்னா நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபீல்டில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டோடைய நேமு, ஸ்டூடெண்ட்டோடைய ஃபாதர் நேம், ஸ்டூடெண்ட்டோடைய ஏஜ், அட்ரஸ், கான்டாக்ட் மட்டும் தான் கொடுப்போம். ஸ்டூடெண்ட்டோடைய இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரைமரி கீ இருக்கிறதுனால அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இந்த ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர் மட்டும் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த ஃபார்முடைய சோர்ஸ் பேஜில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரோல் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷனை பார்த்திங்கன்னா வந்து பப்ளிக்காக கொடுத்துக்கிறேன். ரிட்டன் டைப் வந்து வாய்டு. இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் பார்த்திங்கன்னா வந்து ஜென் ரோல் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ரோல் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுனால ஜென் ரோல் அப்படிங்கிற நேம் இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணுற ரோல் நம்பர் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 லெட்டர் இருக்கும். இப்போ டிஜே அப்படிங்கிற லெட்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்பர் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 1 2 0 1 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டேபிளில் ஆல்ரெடி ரெக்கார்ட் ஸ்டோர் ஆகிருக்கா அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். ஏன்னா ரெக்கார்ட் ஸ்டோர் ஆகிருந்தால் தான் ஆல்ரெடி நமக்கு ரோல் நம்பர் இருக்கும். அந்த ரோல் நம்பருக்கு அடுத்த ரோல் நம்பர் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். அப்படி ரெக்கார்டே ஸ்டோர் ஆகலை, எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம புதுசாக பார்த்திங்கன்னா ரோல் நம்பர் நம்ம கொடுக்கணும். இப்போ அதுக்காக ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்மளுடைய டேபிளில் ரெக்கார்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ கொரி யூஸ் பண்ணுறதுனால நான் ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். கேட்ச் பிளாக்கில் பார்த்திங்கன்னா வந்து அந்த எக்ஸப்ஷனை ரிசீவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். எக்ஸப்ஷன் அப்படிங்கிற கிளாஸுக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து அந்த எக்ஸப்ஷனை ரிசீவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஜியோ ஆப்ஷன் பேன் யூஸ் பண்ணி ஷோ மெசேஜ் டயலாக். இதில் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டில் இருக்க அந்த எக்ஸப்ஷனை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரை பிளாக்ல பார்த்தீங்கன்னா வந்து கொரி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் டைப்பில் QRI அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேரியபிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கொரி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் செலக்ட் கொரி கொடுத்து நான் ரெக்கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெக்கார்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கார்டு வந்து செலக்ட் ஆகும். அப்படின்னா நமக்கு வந்து எம்டி ரிசல்ட் வந்து ரிட்டன் ஆகும். இப்போ அதை வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு ரெக்கார்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிக்க முடியும். செலக்ட். இப்போ இந்த டேபிள்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எஸ் ரோல் அப்படிங்கிற ஃபீல்டில் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபீல்ட் நேம் கொடுத்துக்கிறேன். எஸ் ரோல் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ டேபிள் நேம் பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற அந்த டேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த எஸ் ரோல் அப்படிங்கிற ஃபீல்டில் இருக்க லாஸ்ட் ரெக்கார்ட் நமக்கு தேவை. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து டிசெண்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆர்டர் பை எஸ் ரோல், அதாவது எஸ் ரோல் அப்படிங்கிற ஃபீல்டை பார்த்திங்கன்னா வந்து டிசெண்டிங்கில் அரேஞ்ச் பண்ணுறேன். ஆர்டர் பை எஸ் ரோல் DESC நமக்கு பார்த்திங்கன்னா டிசெண்டிங்கில் அரேஞ்ச் ஆகும். டிசெண்டிங்கில் அரேஞ்ச் ஆகும்போது நமக்கு அந்த டிசெண்டிங்லேருந்து ஒரு வேல்யூ தான் வேணும். அதனால் லிமிட் பார்த்திங்கன்னா 1 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த எஸ் ரோல் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து டிசெண்டிங்கில் அரேஞ்ச் ஆகி அதில் இருக்க ஒரு வேல்யூ மட்டும் நமக்கு ரிட்டன் பண்ணும். அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக லாஸ்ட் வேல்யூ ரிட்டன் ஆகிற மாதிரி. இப்போ இந்த கொரியை பார்த்திங்கன்னா வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். PST ஈக்குவல் கனெக்ஷன் டாட் எக்ஸிக்யூட் கொரி, சாரி ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன் டாட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா QRI அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே இருக்க கொரியை பாஸ் பண்ணி இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். PST டாட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் டாட் எக்ஸிக்யூட் கொரி. இப்போ இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு செலக்ட் ஆன ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா வந்து ரிட்டன் ஆகும். அதை வந்து RS அப்படிங்கிற அந்த ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட்டில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன்.
இப்போ அந்த டேபிளில் வந்து வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து ரிட்டன் ஆகும். அந்த டேபிளில் வேல்யூஸ் இல்லை அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எம்டி ரிசல்ட் வந்து ரிட்டன் ஆகும். இப்போ நான் அதை கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணிக்கிறேன். இஃப் rs டாட் நெக்ஸ்ட் ரெக்கார்டு இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். ரெக்கார்டு இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த லாஸ்ட்டாக நம்ம கெட் பண்ண ரோல் நம்பர்லேருந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணி நான் புதுசாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோல் நம்பரை ஜென்ரேட் பண்ண போகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகிறேன், எல்ஸ் ஸ்பாட்டில் புதுசாக வந்து ஒரு ரோல் நம்பர் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரோல் நம்பருக்காக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் டைப்பில் ROLL அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இப்போ கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா வந்து எம்டி ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ROL ஈக்குவல் எம்டி அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த எல்ஸ் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரோல் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார TJ1201 அப்படிங்கிற ஒரு ரோல் நம்பரை கொடுத்துக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ரெக்கார்டு எதுவுமே இல்லை, நம்ம புதுசாக வந்து ரோல் நம்பர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா இந்த TJ1201 அப்படிங்கிற ரோல் நம்பர் வந்து அசைன் ஆகும். இது ஆல்ரெடி ரெக்கார்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆல்ரெடி இருக்க அந்த ரோல் நம்பரை எடுத்து, அதாவது ஆல்ரெடி இருக்க அந்த லாஸ்ட் ரோல் நம்பரை எடுத்து அதோட ஒரு ரோல் நம்பர் நம்ம ஆட் பண்ணி புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும். அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் டிசைன் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.